பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா எலிசபெத் தம்பதியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். இப்படி நீதியாய் அவர்கள் வாழ்ந்தும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று. நீதியாய் வாழ்ந்தும் ஒரு தப்பும் பண்ணாம கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை இல்லாமலே இருந்தது. பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் ஒன்று, நீதியாய் வாழ்ந்தும் செம்மையாய் நடந்தும் நல்லா ஜெபம் பண்ணியும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் இன்னும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லையே, இன்னும் நன்மையை கண்கள் காணவில்லையே. இந்த கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இதோ உங்களுக்கு முன்பதாக ஒரு அடையாளமாய் இந்த குடும்பம் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அப்படி இருந்தும் நமக்கு கீழே படிக்கும்போது தெரியும், கர்த்தர் அவர்களை நினைத்தருளி யோவான் ஸ்நானனை கர்த்தர் அவர்களுக்கு தான் கொடுக்கிறார். பயப்படாதே சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் நிமித்தம் உனக்கு மட்டும் இல்லை, அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று அங்கே கர்த்தர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த கேப்ரியல் தூதன் சொல்லுவதை பார்க்க முடியும். அதன் பிறகு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி என்னவென்றால், ஏன் இது ஏற்கனவே நடக்கவில்லை, சீக்கிரமாய் நடக்கவில்லை? இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நீதியாய் வாழ்வதும் நடந்த பிறகு ட்ராக் மாறுவதும் இப்படி அநேகர் இருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளும் வரை நல்லா இருப்பாங்க. அந்த இளையகுமாரனை பார்த்தீங்களா? அவன் தகப்பனோடு இருந்தான். எது வரைக்கும் தெரியுமா? பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். ஆமென். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அல்ல. எனவேதான் இந்த குடும்பம் சாட்சியாக இருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியம் மற்றவர்களுக்கு செய்வதை போல் இராது. அவர்களுக்கு செய்ய போகிறது மற்றவர்களுக்கு செய்கிறதை விட அசாத்தியமானதாகவும் ஆமென் அற்புதமானதாகவும் இருக்கும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா அந்த வீட்டாரோடு சேர்ந்து இனஜனத்தார் சொந்தங்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் யோவானுடைய பிறப்பு அந்த மலைநாடு முழுவதும் பேசப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுவும் சாதாரணமானது அல்ல. கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்டவனாய், ஆமென், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் மிகவும் பெரியவன் என்று எண்ணப்பட்டவனாய், தேவனால் புகழப்பட்டவனாய் இந்த யோவான் ஸ்நானன் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, எதற்காக நாம் தேவனிடத்தில் நெருங்குகிறோம்? எதற்காக பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம்? எதற்காக தேவனுக்கு பயந்து வாழ்கிறோம்? இப்படி வாழ்ந்தா இப்படி கிடைக்கும், இப்படி வாழ்ந்தா அப்படி கிடைக்கும் என்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமா? அல்லவே. அவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து ஆமென் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஜீவ மார்க்கத்தை நமக்கு முன்பாக வைத்து காண்பித்து போயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்று செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு யார் யார் வாழ்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில காரியங்கள் இப்பொழுது கிடைக்கவில்லை, ஆனால் தாமதித்தாலும் நிச்சயமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கண்கள் காணும். அது எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே,
பல நேரத்தில் கொஞ்சம் எங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியம் வெளிப்பட்டாலே, ஆமே ஆண்டவருக்கு முன்னாடி நான் நல்லா தானே இருக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் எனக்கு செய்யவில்லை என்கிற கேள்விகள் தான் வருகிறது. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரப்பா. நாங்கள் உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அனுதினமும் போதித்து உணர்த்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.